இன்று மார்ச் 8ஆம் தேதி. இன்றைய தினம் இரண்டு மிக முக்கியமான விடயங்களை மட்டும் நாம் இந்த பதிவில் அலசப் போகிறோம். ஈரானிய கப்பல்களையும் மாலுமிகளையும் கடற்படை வீரர்களையும் மீட்டதற்கு அமெரிக்கா நம்மை அச்சுறுத்தும் தோரணையில் ஒரு அறிக்கை விட்டிருப்பதாக ஒரு கதை சமூக ஊடகங்களில் பரவிக் கொண்டிருக்கிறது. அது பற்றியும் வரலாற்று ஏடுகளில் ஏறி அமர்ந்த மன்னிக்க முடியாத ஒரு துரோகம் பற்றியும் இன்று நாம் விரிவாக இந்த பதிவில் பேசுவோம். இலங்கை விடயத்தை கொஞ்சம் ஆற போட்டுவிட்டு அந்த மாபெரும் துரோக சரித்திரத்துக்குள் முதலில் நுழைந்து விடலாம். அந்த சரித்திரத்துக்குள் நுழைய முன்னர் உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட தெஹ்ரான் என்று சொல்லப்படக்கூடிய டிவி சீரீஸை பற்றி சொல்லிவிடுகிறேன். ஈரானுக்குள் நுழையும் தமர் என்ற மொசாட் பெண் உளவாளி அடித்தாடக்கூடிய ஆட்டம்தான் ஆப்பிள் டிவியில் ரிலீஸ் ஆன தெஹ்ரான் என்ற அதிரடி வெப் த்ரில்லர். ஈரானுக்கு மேலால் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் எமர்ஜென்சி லேண்டிங் ஆக தெஹ்ரான் விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுகிறது. ஏர் ஹோஸ்டாக ஈரானுக்குள் நுழைகிறாள் தமர். சுற்றி நிற்கும் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நிலப்பரப்புடன் ஒப்பிடும்போது இஸ்ரேல் என்பது ஒரு கொசு. இஸ்ரேல் உருவான புதிதில் அது தாக்கு பிடிக்க முடியாமல் காலத்தோடு கரைந்து போய்விடும் என்றே ஆரூடம் கூறப்பட்டது. ஆனால் அதன் இத்தனை ஆண்டுகால இருப்புக்கு ஆதார காரணமே அவர்களுடைய மொசாட் தான். சந்தேகமே இல்லை, மொசாட் இல்லாமல் இஸ்ரேலே இல்லை. மொசாட் அழியும் போது இஸ்ரேலும் நிரந்தரமாக அஸ்தமித்துவிடும். தமருக்கு மொசாட் வழங்கப்படும் திருப்பணி எப்படி அமைந்தது என்றால், ஈரானுக்குள் நுழைந்து ஈரானினுடைய அணு உலைகள் சம்பந்தமான தகவல்களை திரட்டி, அதேவேளை ஈரானின் விஞ்ஞானிகள், மூத்த அரசியல் தலைமைகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் என்று அனைவரையும் வளைத்து போட வேண்டும். காதல் செய்ய, டூயட் பாட எல்லாவற்றுக்கும் அனுமதி உண்டு. யாரோடு என்ன செய்தாலும் பரவாயில்லை, விஷயத்தை கறக்க வேண்டும். அதுதான் தமருக்கு வழங்கப்படக்கூடிய கட்டளை. ஈராக்கில் சதாம் ஹுசைன் மத்திய கிழக்கின் முதல் அணு ஆயுத தாதாவாகும் கனவுடன் 80களில் அணு உலைகளை அமைத்துக் கொண்டிருந்த போது இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசி சேதாரம் செய்தன. சதாமின் கனவும் அத்தோடு எரிந்து போனது. ஆனால் இந்த திருப்பணி ஈரான் விஷயத்தில் சாத்தியமே ஆகவில்லை. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடன் எகிரி நின்று தன் அறிவியல் பலத்தால் அணு ஆயுத கனவை சாதித்த தேசம் ஈரான். அதற்கு ஈரான் கொடுத்த விலையும் மிக மிக அதிகம். 2010 முதல் 2026 வரை தன்னுடைய தேசத்தின் முன்னணி அணு விஞ்ஞானிகளை தொலைத்து நிற்கிறது ஈரான். இதில் பல கொலைகள் ட்ரோனில் இருந்து நடத்தப்பட்டன. இதையெல்லாம் செய்தது தாம் தான் என்று மொசாட் ஒப்புக்கொண்டிருந்தது. தெஹ்ரான் என்ற சீரீஸின் கதைக்களமும் ஈரானின் அணு உலைகளை செயலிழக்க வைக்க மொசாட் புரியும் தகுடு தத்தங்கள் தான். மொசாட் ஆபரேஷன் சொதப்பலில் முடிந்தாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அசகாய சூரத்தனங்களுக்கு மட்டும் பஞ்சமில்லை. நிஜத்தில் தான் செய்த பேட்டை ரவுடித்தனத்தை தான் வெப் சீரீஸாக இஸ்ரேல் இங்கே கொடுத்திருக்கிறது. ஈரான் இன்டெலிஜென்ட் யூனிட்டும் சரிக்கு சமனாய் கெத்து காட்டி கடைசி வரை போராடுவதுதான் பரபரப்பின் உச்சம். கள யதார்த்தமும் உண்மையில் அதுதான். இந்த சீரீஸில் காணப்படக்கூடிய மிக முக்கிய ஒரு விஷயம்தான் மொசாடுக்கு விலை போன ஈரானிய உயர் அதிகாரிகள். நம்பவே முடியாத தரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் விலை போவார்கள். அப்படி விலை போகும் அதிகாரிகள் எல்லாம் தீர்மானம் எடுக்கும் மிக முக்கிய தளங்களில் சேவை புரிபவர்களாக இருப்பார்கள். பார்க்கும் போதே பதபதைக்கும், பரபரப்பில் நகம் கடிக்க தோன்றும், சீட் நுனியில் உட்கார வேண்டி வரக்கூடிய ஒரு சீரீஸ். ஆனால் என்னதான் அப்படி விலை போகிறவர்கள் இருந்தாலும் தேசத்துக்கு உயிரையும் உதிரத்தையும் கொடுத்து வேலை பார்க்கும் அதிகாரிகளுக்கும் அங்கே பஞ்சம் இல்லை. பாராஸ் கமாலி என்ற பெயரில் அப்படிப்பட்ட ஒருவர் இதில் வருகிறார். ஈரான் இன்டெலிஜென்ட் யூனிட்டினுடைய மேலதிகாரி தான் அவர். நடிப்பு அரக்கனாக அதகலம் பண்ணுவார். அப்படி ஒரு மிடுக்கான நடிப்பு அது. சமகால நிகழ்வுகளை புரிந்து கொண்டு பார்த்தால் வெறும் வெப் சீரிஸ் குதூகலமாய் இது தெரியாது. சரித்திரத்தினுடைய இடுக்குகளில் புதைந்து போன நிஜ நிகழ்வு ஒன்றை லைவாக பார்த்து ரசித்தது போலவே இருக்கும். சரி, முன்னுரை, முகவுரை, திரை விமர்சனம் முடிந்தது. விஷயத்துக்கு வரப்போகிறோம். ஒரு நாட்டினுடைய இராணுவ தளபதி எதிரி நாட்டின் ஒற்றனாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு பதில்தான் இஸ்மாயில் கனி. இஸ்மாயில் கனி இஸ்ரேலில் பாதுகாப்பாக இருப்பதாக இஸ்ரேல் நியூஸ் ஏஜென்சி உட்பட பல ஊடகங்கள் அதிர்ச்சி தந்து கொண்டிருக்கின்றன. இஸ்மாயில் கனி எப்பேற்பட்ட ஆள் என்று சொன்னால், IRGC என்று சொல்லப்படக்கூடிய ஈரானின் புரட்சிகர காவல் படையின் குத்ஸ் என்ற பிரிவின் தலைமையை கடந்த 6 ஆண்டு காலமாக அலங்கரித்துக் கொண்டிருப்பவர். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, அதுதான் IRGC என்பது சாதாரணமான ஒன்றல்ல. முன்னாள் ஆன்மீக தலைவர் இமாம் அலி ஹொமேனியின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பிரிவு அது.
மொத்தமாக 5 பெரும் பிரிவுகளை கொண்டது. இஸ்மாயில் கனி தலைவராக இருந்த குட்ஸ் போர்ஸின் வேலை என்னவென்றால் ஈரானுக்கு வெளியில் இருந்து வரும் தொந்தரவுகளை சமாளிக்க உளவு பிரிவை வலுப்படுத்துவது. மற்றது பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய கூட்டணி படைப்பிரிவுகள், அதாவது ஈரானின் ப்ராக்சிகளை நிர்வகித்தல். இது ஒரு பிரம்மாண்ட வேலை. உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்தில் இயங்கக்கூடிய ஹமாஸுக்கு ஈரான் முழு ஆதரவை கொடுக்கிறது. அதே போல லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா, யமனில் இருந்து இயங்கக்கூடிய ஹூதிகள் என்று எல்லாமே ஈரானின் ப்ராக்சிகள் தான். இவர்களுக்கான ஆயுத பலத்தையும் பொருளாதாரத்தையும் ஈரான் தான் தாராளமாக வழங்கி கொண்டிருந்தது. இஸ்ரேலை சுற்றி இப்படியான இயக்கங்களை வளர்த்து ஒரு நெருக்கடி வலையமைப்பை ஏற்படுத்துவதுதான் குட்ஸ் ஆற்ற வேண்டிய மகத்தான பணி. குட்ஸ் போர்ஸின் தலைவராக இருந்த இஸ்மாயில் கனி முதலில் ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி ஹொமேனியை இலக்கு வைத்து அமெரிக்கா குண்டு போட்ட போது அவரோடு சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தாக்குதலில் அவர் நம்பவே முடியாத விதத்தில் தப்பியதாகவும், இதனால் அவர் மொசாடுக்கு ஒற்றுநாய் செயற்பட்டிருக்கலாம் என்றும், இதனால் ஈரான் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியதாகவும் செய்திகள் உலவின. ஆனால் ஈரானோ இது பற்றி வாய் திறக்கவே இல்லை. இதோ அவர் இஸ்ரேலில் ஆரோக்கியமாக இருப்பதாக கூட செய்திகள் வருகின்றன. இது மட்டும் உண்மை என்றால் நம்பவே முடியாத மகத்தான துரோகமாக அது மாறிவிடும். ஈரானின் உளவாளி அமைப்பின் தலைவர் எங்கே போனார்? சலங்கை கட்டி பறக்கும் வதந்திகளுக்கும் உண்மைக்கு மிகவும் நெருக்கமான செய்திகளுக்கும் ஊகங்களுக்கும் ஈரான் இதுவரை முறையாக பதிலளிக்கவே இல்லை. இஸ்மாயில் கனி பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் 2024ஆம் ஆண்டில் இருந்தே நிலவி வருகின்றன. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியா தெஹ்ரானில் கொலையானார். அவர் பாதுகாப்பாக தங்கியிருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மீது குண்டு மழை பொழியப்பட்டது. இதற்கு மொசாட் உரிமை கோரியிருந்தது. IRGCயின் குட்ஸ் போர்ஸுக்கு மட்டுமே தெரிந்த இஸ்மாயில் ஹனியாவின் மறைவிடம் எப்படி எதிரிகளுக்கு தெரிந்தது என்று ஆச்சரியம் அடங்கும் முன்பு லெபனானின் பெய்ரூட் நகரில் இஸ்புல்லாக்களினுடைய தலைமை செயலகத்தில் அதன் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா குண்டு வைத்துக் கொல்லப்பட்டார். பல ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஹசன் நஸ்ருல்லாவின் பயண வழித்தடங்கள் பற்றிய விவரம் எப்படி இஸ்ரேலுக்கு போனது என்று எல்லோரும் மண்டையை பீத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்த போது ஈரானில் இருந்து இஸ்மாயில் கனி 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி லெபனானுக்கு பறந்தார். ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவராக ஹஷீம் சஃபியுத்தீன் நியமிக்கப்பட இருந்தார். இஸ்மாயில் கனி லெபனானின் கள நிலவரங்களை அவதானிப்பதற்கே இந்த விஜயம் மேற்கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. அக்டோபர் 3ஆம் தேதி கோலாகலமாக ஹஷீம் சஃபியுத்தீன் ஹிஸ்புல்லாவின் தலைவராக பதவியேற்கும் உற்சவம் நடக்க இருந்த சில மணி நேரத்துக்கு முன்பு தொலைபேசி அழைப்பு எடுத்த இஸ்மாயில் கனி தனக்கு நிகழ்வில் பங்கெடுக்க முடியாது என்றார். கடைசியில் இஸ்மாயில் கனி இன்றி நிகழ்வு ஆரம்பமானது. ஆனால் எல்லாம் கண்ணிமைக்கக்கூடிய நிமிடத்தில் அப்பளமாக நொறுங்கியது. ஒரு குண்டு வந்து வெடித்தது. பதவியேற்க இருந்த ஹஷீம் சஃபியுத்தீன் உட்பட அத்தனை பேரும் அடங்கி போனார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு சில வாரங்கள் இஸ்மாயில் கனி காணாமல் போயிருந்தார். அவர் எங்கே போயிருக்கிறார் என்று சந்தேகங்கள் வலுத்தன. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் ஜெருசலேம் போஸ்டும் இஸ்மாயில் கனி ஈரானில் விசாரணைக்குள்ளானதாகவும் அப்போது அவருக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டதாகவும் எழுதியிருந்தன. ஆனால் ஈரான் இது பற்றி வாய் திறக்கவே இல்லை. இவ்வளவு இருந்தும் ஏன் இஸ்மாயில் கனி அகற்றப்படவில்லை என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. உளவு அமைப்புகளினுடைய தலைவர் பதவிகளில் சின்னதொரு சந்தேகம் நிலவினாலே அதிரடியாக தூக்கி எறியப்படுவார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் இவ்வளவு சந்தேகங்கள் சுழன்றடித்த போதிலும் இஸ்மாயில் கனி தலைவராக தொடர்ந்ததுதான். இஸ்மாயில் கனி இஸ்ரேலில் இருந்தால் அவர் நிச்சயம் ஒரு நாள் தோன்றுவார். அதுவரை நாம் பொறுத்திருப்போம். அப்படி ஒன்று நடந்தால் வரலாற்றில் உதித்த மகத்தான துரோகிகள் வரிசையில் அவர் இடம் பிடிப்பார். அதுவரை மர்மங்களின் பிதாவாக இஸ்மாயில் கனியை வைத்திருக்கலாம். சரி, அடுத்ததாக அமெரிக்கா முதலாவதாக தாக்குதல் நடத்திய கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட ஈரானியர்களையும், இரண்டாவதாக பாதுகாப்பாக மீட்டெடுக்கப்பட்ட படகில் இருந்த ஈரானியர்களையும் அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்பதாகவும், இது இலங்கை மீது அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மறைமுக நெருக்கடி என்றும் ஒரு பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. மீட்கப்பட்ட ஈரானியர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா கோரியிருப்பதாகவும், இலங்கைக்கு அமெரிக்க கேபிள் செய்தி ஒன்று வந்ததாகவும் டெய்லி மெயிலில் ஒரு செய்தி வந்திருந்தது. இது உண்மை என்றால் இலங்கை அதன் சரித்திரத்தில் சந்திக்க போகும் மிக பெரும் ராஜதந்திர நெருக்கடியாக மாறும் என்று ஒரு கருத்து வலுப்பெற்று நிற்கிறது. உண்மையில் இலங்கை சர்வதேச கடல் மற்றும் யுத்த சட்ட விதிகளின்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஈரானியர்களை மீட்க முன்னர் இந்த யுத்தம் முடியும் வரை இலங்கை ஈரானியர்களை பாதுகாப்பதாகவும், இலங்கையிலேயே அவர்களை தம் விருந்தினர் போல வைத்திருக்க போவதாகவும்
ஈரானிடம் வாக்குறுதி அளித்திருந்தது. அதற்கு ஈரான் உடன்பட்ட பின்னர் தான் இரண்டாவது கப்பலில் இருந்த 208 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். யுத்தம் நடக்கும் நாடு ஒன்றின் கப்பல் ஒன்று யுத்தத்தில் மத்தியஸ்தம் வகிக்கும் நாடு ஒன்றின் துறைமுகம் ஒன்றுக்கு சென்றால் 24 மணி நேரம் மட்டுமே தரித்து நிற்க முடியும் என்கிறது 1941ஆம் ஆண்டு ஹேக் நகர மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட சர்வதேச சட்டம். அதுவும் பயணம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம். மற்றபடி கூடிய சீக்கிரம் வெளியேற வேண்டும். இவ்வாறான ஒரு கப்பலில் இயந்திர கோளாறு ஏதாவது ஏற்பட்டால் மத்தியஸ்தம் வைக்கும் நாட்டுக்கு அவற்றை திருத்தி புதுப்பித்துக் கொடுக்க அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆயுதங்களை புதுப்பிக்க அனுமதி இல்லை. தப்பி தவறி அப்படி உதவினால் அந்த நாடும் யுத்தத்தில் ஒரு தரப்புக்கு ஆதரவு அளித்ததாகவே கருதப்படும். யுத்தம் நடக்கும் நாட்டின் கப்பல் ஒன்று மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய நாட்டின் எல்லைக்குள் வந்தால் இவ்வளவு விதிகள் இருக்கின்றன. ஆனால் அரசியல்வாதிகளோ கேவலமான தம் அரசியல் அபிலாஷைகளுக்காக இதை எதையுமே உணராது இலங்கை அரசுதான் கொலை செய்தது போன்று கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அதேவேளை நடுநிலை வகிக்கும் நாட்டின் எல்லையிலிருந்து கப்பலால் வெளியேற முடியாவிட்டால், வெளியேற விரும்பாவிட்டால் அவர்களை யுத்தம் முடியும் வரை மத்தியஸ்தம் வகிக்கும் நாடு பாதுகாப்பாக மீட்டு வைத்திருக்க வேண்டும். இதைத்தான் இலங்கை தைரியமாக செய்தது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் இருந்து வந்ததாக கூறப்படும் கேபிள் செய்தியில் இவர்களை ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியை தாம் பார்த்ததாகவும் ராய்ட்டர்ஸ் சேவை செய்தி நிறுவனம் வெளியிட்டதையே இலங்கை ஊடகங்கள் மேற்கோள் காட்டியிருந்தன. ஆனால் அமெரிக்கா சொன்னதோ இல்லையோ, இலங்கை இந்த யுத்தம் முடியும் வரை இவர்களை ஈரானுக்கு அனுப்ப போவதில்லை என்றும் அவர்களுக்கான பொறுப்பை இலங்கை ஏற்கனவே எடுத்து விட்டதாகவும் அமெரிக்காவின் கேபிள் செய்தியை ஒரு அச்சுறுத்தலாக கருதாது என்றும் தான் தெரிவிக்கப்படுகிறது. இங்கே சர்வதேச விதிகளின் பிரகாரமே இலங்கை தொழிற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இந்த சர்வதேச சட்டத்தை மதிக்கும்படிதான் அறிவுறுத்தல் வழங்கி இருக்க வேண்டும். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்டு அவர்களை நாட்டுக்குள் எடுத்து போஷணை மிக ஆகாரங்களை எல்லாம் கொடுத்து தாராளமாக ஆயுதங்களையும் கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கத்தான் இந்த விதி பின்பற்றப்பட்டு வருகிறது. அதாவது போக முடியாது என்று ஒதுங்கினால் யுத்தம் முடியும் வரை இலங்கையில் தான் இருக்க வேண்டும். இன்னமும் யுத்தம் முடியவில்லை. ஈரானியர்களை அனுப்ப இலங்கையே நினைத்தாலும் இனி முடியாது. இதுதான் இந்த பிரச்சனையினுடைய சாராம்சம். மற்றபடி அமெரிக்கா மிரட்டவும் இல்லை, இலங்கை யாரினது மிரட்டலுக்கு அடிபணியவும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.